ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டியான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவும் கௌதம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சின்ன சலசலப்பு வந்து ஏற்படுது. இந்த பைரி வந்து வீட்டுக்கு வந்துட்டான்ட்டு நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்து தனியாக போய் பேச போகிறாங்க. எதுக்காக இது பைரி வந்து மறுபடியும் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. ஒரு இந்த கார்த்தியை வச்சு எப்படியோ வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமே வந்து பைரி மேடமாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா வந்து சொல்கிறாங்க. அதே டவுட் தான் இலக்கியா எனக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் போக இவங்க ஏதோ ஒரு பிளானோடு தான் வந்திருக்காங்க. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ரேவதியை வந்து காப்பாற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா வந்து எஸ்எஸ்கேவோட கூட்டாளி தான் இந்த பைரவின்றதுனால. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த இலக்கியாவை வந்து எப்படியாவது வந்து வீட்டை விட்டு அனுப்பணும். ஆல்ரெடி வந்து கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துட்டாங்க எஸ்எஸ்கே கையில், இந்த இலக்கியாவை வந்து கொண்டுடு அப்படின்ட்டு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுலேருந்து எல்லாமே வந்து இன்ச்சு பை இன்ச்சாக வந்து நோட்டீஸ் கொடுத்து அழகாக வந்து நம்முடைய இலக்கியா வந்து போட்டு தள்ளுறது தான் அது அவளுடைய பிளான் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த அஞ்சலியை வந்து திரும்ப வந்து எப்படியாவது வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் நம்முடைய ராஜ்யம் வந்து கொடிக்கட்டு பறக்கும் அப்படின்ட்டு வந்து இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் வந்து நம்முடைய அவங்களுடைய சதிக்குள்ளே வந்து நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம். இலக்கியா இத்தனை வந்து நம்முடைய பிடியில் வந்து இருந்தாங்க. இப்போ வந்து அவங்க நம்ம பிடியில் இருந்து இல்லை. அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். கார்த்தியோட லைஃப்பில் வந்து அவங்க வந்து மூக்க நுழைச்சதே வந்து எனக்கு வந்து அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜானுவும் நம்முடைய கௌதம் இலக்கிய எல்லாரும் போயிட்டு கார்த்திகிட்ட வந்து பேசுகிற பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பிரியா வந்து மறக்க முடியல. அவள் ஒரு நாள் பேசுறதுனால என் உயிரே போன மாதிரி இருக்குது. அதனால தான் அவங்க வீட்டாடு போய் இப்படியெல்லாம் வந்து பண்ண அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னுடைய மகனோட நிலைமை மறுபடியும் வந்து மோசமான நிலைமைக்கு வந்து போயிருச்சு. இந்த அச்சல் வந்து ஏமாற்றிட்டு போனப்போ எப்படி இருந்தானோ அதே மாதிரி வந்து இப்போ பிரியா வந்து ஊரை விட்டு போயிட்டான்னு சொன்னதுமே வந்து இருக்கேன். நான் வந்து ரொம்ப நாள் கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் என் மகனுக்கு வந்து பிரியா வந்து கட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு. எதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்லாதுக்குள்ள அதை வந்து ஊரை விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்காங்க. என் மகனோட வாழ்க்கை அவ்வளோன்ற மாதிரி வந்து புலம்புறாங்க. அதுக்கப்புறமா நம்முடைய இலக்கியாவும் கௌதம் நான் தான் கார்த்தி நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னல, நீ எதுக்காக இப்படியெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டு என்னால் அவளை வந்து மறக்க முடியல நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்ன ஏதுன்ட்டு வந்து கேட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு நம்ம கார்த்திக் வந்து தைரியத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. இருந்தாலுமே வந்து நம்மளுடைய கார்த்திக் வந்து சுத்தமாக வந்து நம்பிக்கை இல்லைன்னு தாங்க சொல்ல முடியும். இதுக்கப்புறம் இந்த இலக்கியாவும் கௌதம் வந்து நம்ம வந்து அவசரப்பட்டு பிரியா வந்து ஊரை விட்டு போக சொல்லிட்டோமோன்னு தெரியல. அதனால தான் வந்து கார்த்திக் இவ்வளோ வந்து கோவப்படுறான். இவ்வளோ வந்து ரோட்டில் வந்து அடி வாங்குற அளவுக்கு வந்து வந்துட்டா, நம்ம வந்து அவசரப்பட்டு இருக்கோமோ அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா இலக்கியா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நம்ம வந்து கரெக்டாக இதில் தான் இருக்கோம். அந்த அஞ்சலி வந்து கண்டிப்பாக வந்து திருந்திட்டா அவளை வந்து நம்ம வந்து கொஞ்சம் க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணணும். முழுமையாக வந்து திருந்திருக்கலா இல்லையா அப்படின்றத. இதுக்கு மேலே நீங்கள் எப்படி வாட்ச் பண்ண போகிறீங்க? உங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த பைரி வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டால. இதுக்கு மேலே உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது. உங்களை வந்து கடைசியில் வந்து உங்களெல்லாம் வந்து தரமட்டமாக வந்து ஆக்க போகிறாங்க. நீங்கள் ஒவ்வொரு விஷயம் வந்து செஞ்சு வச்சுருக்கிறது எல்லா இதுலேயும் வந்து பிரச்சனை இழுத்து வச்சுருக்கீங்க. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் வந்து மாட்டுவீங்க அப்படின்றதுக்காக வந்து இந்த பைரி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் வந்து நடக்குங்க. இத்தனை நாள் உங்களுக்கு சாதகமாக எல்லாம் நடந்துச்சு, சந்தோஷமாக இருந்தீங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து அப்படி இருக்க போகிறதுன்றது கொஞ்சம் மனசில் வச்சு ஜாக்கிரதையாக இருந்தாங்களா நம்ம இலக்கியாவும் கௌதமும் அவங்க வாழ்க்கை வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். இல்லைனா வந்து டோட்டலாக வந்து போயிருன்னு தான் சொல்ல முடியும். வர எபிசோட் இதில் தான் நடக்கும். இந்த வீடியோ செலக்ட் மார்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.